நேற்று ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிருந்த போது சுற்றி இருக்கிறவங்களாம் என்ன பேசுகிறாங்கன்னு கவனிச்சிட்டு இருந்தேன். அதில் ஒருத்தர், மச்சான் எஸ்ஐபியில் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்டா, மார்க்கெட் கிராஷ் ஆனால் மொத்தமாக போயிடுமோன்னு பயமாக இருக்குடான்னார். இன்னொருத்தர் ஃபோனில் அவர் ஒய்ஃப் கிட்ட, ஏண்டி கேஸ் இப்போ சொல்கிறியடி, முன்னாடியே சொன்னால் தானே இப்போ வரும், இப்போ சொன்னால் எவ்வளோ நாள் ஆகும், கேஸ் தட்டுப்பாடில் இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தர் வந்து, என்னடா இந்த பாகிஸ்தான் எப்போ பாரு இப்படி பண்ணுறானுங்க, செம காண்டா இருக்குன்னு சொல்ல, இன்னொருத்தர், ஈரான் யூஎஸ் கான்ஃப்ளிக்ட் எப்போ தான் முடியும், கல்ஃப் கண்ட்ரிக்கெலாம் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சா விடமாட்டானுங்களேன்னு சொல்ல, கடைசியாக வந்தவர் மட்டும் ரொம்ப சந்தோஷமாக, மச்சான் துரந்தர் படம் பார்த்தேன், செம்ம என்டர்டெய்னிங்காக செம்ம பொலிட்டிக்கலாக இருந்துச்சு, இந்தியனாக பிறந்ததுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குடா அப்படின்னு சொன்னார். இவர் ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடையும் ஆங்ஸைட்டியோடையும் இருந்தாங்க. இந்த ஆங்ஸைட்டிக்கும் பதட்டத்துக்கும் என்ன காரணமாக இருக்கும், இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகத்தில் இது வரைக்கும் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு இன்டர் கனெக்டடாகவும் இன்டர் ரிலேட்டடாகவும் நம்ம இன்றைக்கி இருக்கோம். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் கண்டுபிடிக்கிற ஒரு டெக்னாலஜி இங்கே நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுது. இதை தான் நம்ம ரிப்பிள் எஃபெக்ட் ஆர் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்கிறோம். தசாவதாரம், பேபிள் போன்ற படங்கள்லாம் இந்த ரிப்பிள் எஃபெக்டை மையமாக வச்சு நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் உலகத்தில் எங்கேயோ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகிற மாதிரியான கதை அமைச்சிருப்பாங்க. அது ரொம்ப என்டர்டெய்னிங்காகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். இப்போது இந்த டீ கடையில் இவங்க எல்லாம் பேசின்றதை பார்க்கும்போது எனக்கு இதுதான் ஃபீல் ஆச்சு. இப்போ எவ்வளோ நாளைக்கு இவங்களோட ஆங்ஸைட்டி இன்னும் நம்ம கூடவே இருக்க போகுது? யூஎஸ் இஸ்ரேல் ஈரான் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், ஈரான் கல்ஃப் கான்ஃப்ளிக்டாக இருக்கட்டும், ஈரான் சோல்ஜர்ஸ்க்கு இந்தியன்ஸ் ட்ரைனிங் கொடுக்கறதா இருக்கட்டும், அதே சமயம் யூஎஸில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு இந்தியா ஸ்பேர் பார்ட்ஸ் அனுப்புறதா இருக்கட்டும், இந்த போரில் உயிரிழப்புகள் நடக்கிறதா இருக்கட்டும், கேஸ் விலை உயர்வாக இருக்கட்டும், கேஸ் தட்டுப்பாடாக இருக்கட்டும், இஎம்ஐ அதிகரிக்கிறதா இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டோட டவுன் ட்ரெண்டாக இருக்கட்டும், இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அண்ட்ரெஸ்ட்டை நம்ம மத்தியில் கிரியேட். இந்த அண்ட்ரெஸ்ட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகுது நம்மளுக்கு தெரியல. இந்த அண்ட்ரெஸ்ட் சிச்சுவேஷன் நம்மளை ரெண்டு ஃபண்டமெண்டல் ஐடியாலஜிக்கல் அப்பாரட்டஸை நோக்கி தள்ளுது. ஒன்று ரிலீஜியன், இன்னொன்று பேட்ரியாட்டிசம். இந்தியா ரொம்ப சேஃபான கண்ட்ரி, இந்தியாவுக்கு பெருசாக எனிமிஸ் யாருமே இல்லை. இந்த வாரில் மெயின் எனிமி பாகிஸ்தான் தான், அவங்க நம்மளுக்கு பிரச்சனை பண்ணுறாங்க, அவங்கள அடித்தா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு ஒரு கட்டமைப்பை உருவாக்குறது, அதுக்கு சப்போர்ட்டிவாக துரந்தர் மாதிரியான படங்கள் வருது, அது ஒரு பெரிய வெற்றியும் பெறுது. ஸோ பாகிஸ்தான் அடிச்சிட்டா இந்தியா சேஃப் ஆயிடும்ன்ற ஒரு ஐடியாலஜியை நம்மளை நம்ப வைக்கிறாங்க. இதை கேட்குறவங்க, இந்தியா எவ்வளோ எம்பத்தட்டிக்கான கண்ட்ரின்னு உனக்கு தெரியுமாடா அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். ஒத்துக்கிறேன், இந்தியா எம்பத்தட்டிக்கான கண்ட்ரி தான். இப்போ அதுக்கான சம்பவங்களை பார்ப்போம். விசாகப்பட்டினத்தில் ஈரானியன் சோல்ஜர்ஸ்லாம் இந்தியன் நேவல் ஒர்க் ஷாப் போனதுக்கு ட்ரைனிங்காக இங்கே வந்திருந்தாங்க. ட்ரைனிங் முடிச்சுட்டு அவங்க திரும்பி ஈரான் கப்பலில் செல்லும்போது போகிற வழியில் கால் கிட்ட யூஎஸ் சப்மெரினான டார்பிடோவால் தாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 90 பேர் உயிரிழந்தாங்க. இந்த சடலங்களை கூட எடுக்கிறதுக்கு இந்திய அரசு முன் வரல. அப்போது ஸ்ரீலங்கன் அரசு தான் முன் வந்து அந்த சடலங்களை எடுத்திருக்காங்க. இதில் இந்தியாவோட இண்டிஃபரன்ஸ் எப்படி இருக்கு? இதுதான் எம்பத்தியா? எல்லாரும் சொல்லுவாங்க இந்தியா ஒரு எம்பத்தட்டிக்கான கண்ட்ரி. நானும் நம்புறேன் இந்தியா ஒரு எம்பத்தட்டிக்கான கண்ட்ரி. உலகத்தில் நியூக்ளியர் வெப்பன் ஒன்று இருந்துச்சுன்னா அது எங்ககிட்ட என்ன வாங்கணுன்ற பேசிஸில் எந்த கண்ட்ரி தானாக நியூக்ளியர் டெஸ்ட் எடுத்தாலும் அவங்களோட கண்ட்ரியோட நெட்வொர்க்குள்ளே நுழையிறதா இருக்கட்டும். அட் த சேம் டைம் வெனிசுவேலா மாதிரியான நாட்டில் அந்த அதிபர் கரப்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு எந்தவித அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமல் அவர் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வர்றதா இருக்கட்டும். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யணும் ஏது செய்யக்கூடாதுன்றத அமெரிக்கா தான் டிட்டர்மைன் பண்ணுது. சரி, என்ன பண்ண முடியும்? ஆண்டே ட்ரம்ப் சொன்னால் நம்ம கேட்டு தானே ஆகணும். அதே சமயம் இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் அண்ட்ரெஸ்ட் சிச்சுவேஷன் இருந்தபோது கூட இந்தியாவுக்கு சேர வேண்டிய ஆயில் கண்டெய்னர் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் சேர்த்த ஈரானோட அதிபர் இறந்த போது கூட இந்தியாவால் எந்தவித இரங்கலையும் தெரிவிக்க முடியல. காரணம் கேட்டால் அவர் பெண்களை ஒழுங்காக நடத்தலைன்னு சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு February 14 வேலண்டைன்ஸ் டே அன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? இதுதான் எம்பத்தியா? எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, இந்தியா ஒரு எம்பத்தட்டிக்கான கண்ட்ரின்னு. நானும் நம்புகிறேன் இந்தியா ஒரு எம்பத்தட்டிக்கான கண்ட்ரி. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, ரஷ்யாவுக்கு முன்னாடி உலகத்தோடைய மொத்த பெட்ரோலுடைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டை யூஎஸ் கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வரணும்னு எடுக்கப்படுற முன்னெடுப்புகள் தான். வெனிசுவேலாவை கண்ட்ரோலில் கொண்டு வரதா இருக்கட்டும், ஈரானுடைய ஆயில் ரிசர்வ்ஸை கர்டெயில் பண்ணுறதா இருக்கட்டும், இந்தியா மாதிரியான கண்ட்ரிஸ் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலன்னா இவங்களை டேரிஃப் வச்சு முடக்கிடுவேன்றதா இருக்கட்டும். இந்தியாவும் யூஎஸ் ரிலேட்டட் செக்டர்ஸ்க்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்றதுக்காகவும் இந்தியா யூஎஸோட ரிலேஷன்ஷிப் பாதிப்படையக்கூடாதுன்றதுக்காகவும் அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போட்டுட்டு போகிறோம். அதுக்காக நம்ம கொடுக்க போகிற ப்ரைஸ் என்ன நம்மளுக்கு தெரியாது. இந்த கண்ட்ரியோட இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக இன்னும் எத்தனையோ கண்ட்ரியோட இருக்கக்கூடிய கார்டியல் ரிலேஷன்ஷிப்ஸை நம்ம ஸ்பாயில் பண்ணிக்க போகிறோமா? இன்னும் எத்தனை தப்புகளுக்கு துணை போக போகிறோம்? இந்தியா ஒரு எம்பத்தட்டிக் கண்ட்ரின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. நானும் நம்புகிறேன் இந்தியா ஒரு எம்பத்தட்டிக் கண்ட்ரி. இதுதான் டிப்ளமசின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஒரு சில பேர் இது ஸ்லேவ் மென்டாலிட்டின்னு சொல்கிறாங்க. இதுதான் டிப்ளமசினா இதுக்கு நம்ம பே பண்ண ப்ரைஸ் என்ன? அப்படியே இருந்தாலும் குளோபலாக நாங்கள் ஒரு டிப்ளமேட்டிக் நேஷன்னு காமிச்சிக்கிற இந்தியா அவங்க கண்ட்ரிக்குள்ளே லோக்கல் பாலிட்டிக்ஸில் டிப்ளமேட்டிக்காக தான் இருக்காங்களா? ஒரு ஸ்டேட்டில் எல்லா பார்ட்டிஸ்குள்ளேயும் பூந்து அந்த ஸ்டேட்டில் கரப்ஷன் நடக்குதுன்னு டிவைட் அண்ட் ரூல் பண்ணி அந்த ஸ்டேட்டை கைப்பற்றுறதா இருக்கட்டும், இன்னொரு ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டரை பாம் த்ரெட் கொடுத்து ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதா இருக்கட்டும், இந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் ஒருத்தரை அவருடைய ப்ராபகண்டா ஃபிலிமை கூட ரிலீஸ் பண்ண வைக்க விடாததாக இருக்கட்டும், இதுதான் டிப்ளமசியா? நம்மளுடைய வீக்காக இருக்கிறவங்கள அடித்து எவ்வளோ நாளைக்கு நம்மளோட மொராலை ஏற்றிக்க போகிறோம்?
எல்லாரும் இந்தியா ஒரு எம்பத்தட்டிக் கண்ட்ரின்னு சொல்கிறாங்க. நானும் அதை நம்புகிறேன். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம காட்டுற இண்டிஃபரன்ஸ் தான் நம்மளை எப்போவுமே பதட்டமான ஒரு நிலையில் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டீ கடை கான்வர்சேஷன்ஸில் எல்லோரும் பேசினதை கேட்டபோது எனக்கு இதான் புரிஞ்சுது. இந்த மாதிரி நேரத்தில் துரந்தர் மாதிரியான ஒரு படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும், நேஷனல் சென்சேஷன் ஆகும், தேசிய காவியமாகும், பல தேசிய விருதுகளையும் வெல்லும். இதுதான் எம்பத்தியா. எல்லாரும் சொல்கிறாங்க இந்தியா ஒரு எம்பத்தட்டிக் நேஷன்னு. நானும் அதை நம்புகிறேன். மனிதர் நோக மனிதர் வாழும் வாழ்க்கையின் பாரதியார் சொன்ன மாதிரி நாம் சந்தோஷமாக இருக்கிறதுனால மட்டும் நம்ம சந்தோஷமாக இருந்துட முடியாது. சேஃப்டி அண்ட் பீஸ் இஸ் அ குளோபலி இன்டர்கனெக்டட் ஃபீலிங். வலியவன் யூஎஸ் ஒருத்தன் வாழறதுக்காக இன்னும் எத்தனை பேர் சாகணுமோ, இன்னும் எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் சாவோட விளிம்பில் வாழ்ந்து பதட்டத்தோடையும் பயத்தோடையும் அவங்க காலத்தை தள்ளணுமோ. இந்த இண்டிஃபரன்ஸுக்கு பேர் தான் எம்பத்தியா. எல்லாரும் சொல்கிறாங்க இந்தியா ஒரு எம்பத்தட்டிக் நேஷன்னு. நானும் நம்புகிறேன் இந்தியா ஒரு எம்பத்தட்டிக் நேஷன்.